வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டிய பொறுத்தமட்டில 21,300, 200 பக்கம் சப்போர்ட் இருந்தது. நேத்து அந்த சப்போர்ட் எடுத்து ஸ்பாட் நிஃப்டி அங்கிருந்து மேல வந்துட்டுருந்தது. 21,400 பக்கம் க்ளோஸ் ஆயிருந்தது. அது நேத்தே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 21,200 பக்கம் வந்து வந்தவுடனே பை பண்ணிக்கலாம். 21,000க்கு கீழ டே கேண்டில் க்ளோஸ் வைக்காது. மேல தான் வரும். மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து 23,000 வரைக்கும் இருக்கு மேல. 21 சப்போர்ட், 23 ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஒரு கான்ட்ராவா ஒரு சைட்வேஸ்ல தான் இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, நிஃப்டி பீஸ் வாங்குறவங்களுக்கு, 2 to 3 மந்த் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு அது யூஸ் ஆகும். 21,000 பக்கம் வரும்போதெல்லாம் வாங்கலாம். 22,500, 23 பக்கம் வரும்போதெல்லாம் கொடுக்கலாம். ரேஞ்ச் வந்து 21லேருந்து 23க்குள்ள. மார்க்கெட்டுக்கு இப்படி தான் இருக்கும். 21க்கு கீழே போனாலும் க்ளோசிங்கில் டே கேண்டில்ல 21,000க்கு கீழே க்ளோஸ் வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 2 நாள் 21,000க்கு கீழே லோயர் லோவில் க்ளோஸ் வச்சதுன்னா அந்த ரேஞ்ச் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து அதே ஸ்டாண்டில் தான் இருக்கேன். மார்க்கெட் வந்து கொஞ்சம் நம்ம நினைச்ச மாதிரி குயிக்காக மேலே வராது. நிஃப்டி பீஸ் மாதிரியான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. நிறைய பேர் ஈக்விட்டி ஷேர் அந்த ஷேரை வாங்கலாமா, இந்த ஷேரை வாங்கலாமா நிறைய பேர் வாங்கிமா லாக் ஆவாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு ஷேர் விழுது அப்படின்னா என்ன ரீசன் என்ன அதெல்லாம் உங்களால் வந்து எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிஃப்டியை ஓரளவு டிபெண்ட் பண்ணி தான் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் இருக்கும். 100% நிஃப்டியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் நிஃப்டி இறங்குதுன்னா அதுக்கு எதிர்மாறாக ஷேர்ஸ் எல்லாம் மேலே ஏறுறதுங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். அதனால் வந்து நிஃப்டியை கோ த்ரூ பண்ணுங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. அப்புறம் இந்த நியூஸ்னால இறங்குது, நியூஸ்னால ஏறுது. நான் ஆல்ரெடி போன வாரம் உண்மையாக சொல்லிட்டேன். இப்போ HDFC பேங்கால போய் இறங்கிட்டு இருக்குன்னு சொல்கிற போது 22,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் அப்சைட் வந்து லிமிட்டட் தான் அப்படிங்கிறது பொசிஷனல் வியூ நான் கொடுத்துட்டேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கும்போது இறங்குறதுக்கு அது பார்க்குது. வரக்கூடிய நியூஸ் எல்லாம் அது வந்து இதே மாதிரியான ஒரு நியூஸஸ்லாம் வந்து மார்க்கெட் ஏறும் போதெல்லாம் வந்திருக்கு. பட் ஆனால் அந்த நியூஸஸ்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணி மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும் போது இறங்கலை. மார்க்கெட் புல்லிஷோடைய ஒரு புல்டனோட கடைசி கட்டத்தில் இருக்கு. அதனால எப்போ வேணா இறங்குறதுக்கு வழி பண்ணுது. மார்க்கெட் இப்படியே கன்சால்டேட் ஆகிட்டே இருக்க வாய்ப்பு உண்டு. 21லேருந்து 23க்குள்ள ஒரு 4-5 வாட்டி கன்சால்டேட் ஆகிட்டு அதன் பிறகு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டவுன் சைடில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை. டவுன் சைடில் கரெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது 4-5 மாசம் பிறகு. நன்றி, வணக்கம்.